டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் ஆண்டவர் எல்லா பயங்களுக்கும் துக்கங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பாராக. இன்றைக்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அதோடு 12ஆம் அதிகாரம் முடிவு பெறுகிறது. 3ஆம் முறையாக கொரிந்து சபைக்கு செல்வதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பவுலடியார் இந்த பகுதிகளை எழுதுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு 2 காரியம் இதில் குறிப்பிடுகிறார். ஒன்று துக்கம், இன்னொன்று பயம். ஏன் இந்த துக்கம் பயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடந்த முறை வரும் பொழுது, 2ஆம் முறை வரும் பொழுது அநேகர் அசுத்தத்திலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். 3ஆம் முறை நான் வரும் பொழுது அப்படியே இருப்பார்கள் என்றால் எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் வருவதற்கு முன்பாக உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பவுல் வந்து சென்று அந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மீண்டும் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் பொருத்தமாக இருக்கிறோமா? அவர் வரும் பொழுது கரம் பிடிப்பதற்கேற்ற விதத்திலே என் வாழ்க்கை பரிசுத்தமாய் இந்த பூமியிலே நடத்தப்படுகிறதா? அவர் வரும் பொழுது துக்கப்படுவாரா, பயப்படுவாரா? அப்படிலாம் கிடையாது. 2ஆம் முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நியாயாதிபதியாக வருவார். கடினமாக இருக்கும். தப்பு பாவத்தில் விழுந்து மனம் திரும்பாமல் இருப்போம்னா அவர் கொடுக்குற தண்டனை பயங்கரமாக இருக்கும். ஆகையாலே பவுலடியார் 3ஆம் முறை வருவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் தடவை மீண்டுமாய் வருவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் நியாயாதிபதியாய் வருவதனாலே பவுலடியாரை காட்டில் வருகையை காட்டிலும் நாம் பயமுள்ளவர்களாக துக்கமடைந்து மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு கொரிந்து சபைக்கு பவுலடியார் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாய் காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாய் காணப்படாமலும் இருப்பேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகளில் உங்களுக்குள்ளே இருக்குமோ அப்படிங்கிற துக்கமும் பயமும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கமடைய வேண்டியது இருக்குமோ என்று பயப்படுகிறேன் என்று தன்னுடைய துக்கத்தையும் பயத்தையும் பவுலடியார் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த சபை வாழ்ந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கும் உங்களுக்கும் அதே எச்சரிக்கை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்குள்ளாக எனக்குள்ளே காணப்படுகிற விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள், அசுத்தம், வேசித்தனம், காம விகாரத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் வருகைக்கு பொருத்தமாய் வாழவும் ஆயத்தமாயிருக்கவும் விழித்திருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நான் அப்பொழுது துக்கமடையாதபடி, அவர் வருகை வரும் பொழுது பயப்படாதபடி மகிழ்ச்சியோடு தைரியமாக அவருக்கு முன்பாக நிற்பதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. அதற்கு பவுலடியார் பட்டியலிட்ட தீமையான காரியங்களை வெறுத்து ஆண்டவர் விரும்புகிற நன்மையான காரியங்களை செய்து நாம் பொருத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமேன்.